ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்படி பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணால் நீங்களும் பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் நல்லா பில்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படின்னா, நான் ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரேபிடோ புக் பண்ணி தான் நான் சைட்லேருந்து பிஜிக்கு போகும்போது நான் ரேபிடோ புக் பண்ணிட்டேன். புக் ஆகிடுச்சு. அது ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் கால் பண்ணி நான் ஹிந்தியில் இந்த மாதிரி, சார் எங்கே சார் வந்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சிக்னல் பக்கத்தில் வாங்க அப்படிங்கிறாரு. அவர் கன்னடத்தில் ரிப்ளை பண்ணுறாரு. எனக்கு கன்னடம் தெரியாது. நான் மறுபடியும் கேட்குறேன். அவர் பேசிக்கிட்டே லொக்கேஷன் கரெக்டாக வந்துட்டார். வந்து எனக்கு ஹிந்தி தெரியாதான் கேட்குறேன், நீ ஏன் உனக்கு கன்னடம் தெரியாது சொல்ல மாட்டியோ அப்படின்னு சொல்கிறாரு. சார் இந்த மாதிரி பேசுகிறதால எனக்கு வேணாம், நீங்கள் ஏன்னா நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், நான் வேறு ரேபிடோ புக் பண்ணி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடனே அவர் திட்டிகிட்டே போயிட்டார் கன்னடத்தில். எனக்கு கன்னடம் தெரியாது. ஸோ விட்டுட்டேன். நான் ரேபிடோ புக் பண்ணி நான் பிஜி போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன். மறுநாள் காலையில் 9 மணிக்கு திரும்ப மறுபடியும் கிளம்பும்போது நான் ரேபிடோ புக் பண்ணுறேன். திரும்ப அதே ஆள், எந்த ஆள் திட்டினாரோ அதே ஆள் வந்து நிற்கிறார் முன்னாடி நின்றுட்டு, ஒன்ட்டப்பே வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் அப்பயும் திட்டினார். நான் கண்டுக்கல. சரி ஓகே ஏறி உட்காந்து ஓடிபி சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது, நேற்று ஏன் அப்படி சொன்னேன், என்னையே ஹிந்தி தெரியாதான் கேட்குற அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டார். சார் நீங்களும் காலையில் வேலைக்கு வந்திருக்கீங்க, நானும் காலையில் வேலைக்கு வந்திருக்கேன். 2 பேரும் இப்படி காலையில் சண்டை போட்டோம்னா நமக்கு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சண்டையோடு தான் போய்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டையும். ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாக விடுங்க, பி ஃப்ரீ, பி கூல், ஹாப்பி டே அப்படி சொல்லிவிட்டு அவர் தட்டி கொடுத்துட்டு நீங்கள் மெதுவாக போங்க சார், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவர் என்னன்னா, அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இப்போ ஒரு 2 வருஷம் வந்து ஒரு கெரியர் கேப் விழுந்தது. கெரியர் கேப்பில் இருந்து இப்போ ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிருக்காரு. செலக்ட் ஆகி இன்னும் 1 வீக்கில் வந்து செலக்ட் ஆகி கம்பெனி போகிறாரு, வேலைக்கு போகிறாரு. அதுபோக அந்த சரௌண்டிங்கில் உள்ள லோக்கல் பர்சன் அவர் இந்த கடையில் துணி வாங்க நல்லாயிருக்கும், அந்த கடையில் துணி வாங்க நல்லாயிருக்கும்னு எனக்கு சஜஷன் மாதிரி கொடுத்துட்டு போனார் போகிற வழியில். நான் அந்த இடத்துல ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அவர் ஏதாவது திட்டியிருந்தாலோ, ஏதாவது பேசியிருந்தாலோ, ஏதாவது சொல்லியிருந்தாலோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருக்குமா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க கிடச்சிருக்குமா? இந்தந்த இடத்துல இப்படி போங்கன்னு சொல்லியிருப்பார் அவர்? சொல்லியிருக்க மாட்டார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் நல்லபடியாக பில்ட் பண்ணுங்கள். இது உங்கள் கெரியருக்கும் சரி, உங்கள் லைஃபுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.